சாமி அர்ச்சனை பண்ணோம். துண்டாயனமோ சூர்பகர்ணாயனமோ ஏ ரம்பாயனமோ கந்தபூர்வஜாயனமோ மகா கணபதியே நமகா. पुत्र सदनां पूजां करिष्यामहम्. अस्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां पुत्रोर्भवस्य राजेश नाम्या अर्चना स्वामी पेरु यजमानस्य यजमान्या. अस्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् पेरिणप सत्या नक्षत्रेणप मीनराशो अस्य सत्या नाम्या. अस्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् उत्तरोर्भवस्य तामर मेषराशि अश्विनी नक्षत्रम मेषराशो अस्य तामरै नाम्या. पेर देवा आयल नक्षत्रम आयल राशो अस्य कडगराशो अस्य देवा नाम्या. ओम सुमुखाय नमः. ओम एकगन्ताय नमः. ओम कपिलाय नमः. गजकर्णिकाय नमः. लंबोदराय नमः. विकटाय नमः. विघ्नराजाय नमः. गणाधिपतये नमः. धूमकेतुवे गणाधिपतये नमः. बालचंद्राय नमः. गजाननाय नमः. वक्रतुंडाय नमः. शूर्पकर्णाय नमः. हे रंबाय नमः. कन्दपूर्वजाय नमः. महा गणपतये नमः. எல்லாம் தீபாவளி எடுத்துக்கோ, விபூதி வாங்கிங்கோ. என்ன தாமரை பிள்ளையார்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? சரி சாமி. நல்லா இருப்பேன். சரி சாமியே வரோம். பிள்ளையார 3 சுத்து சுத்திட்டு போங்க. தொழில் சுவிச்சமா இருக்கும். நன்றி சாமி. சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்களே. நம்ம சங்கத்துக்கு நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாங்க வாங்க. நம்ம சங்கத்துக்கு நிறைய உறுப்பினர்கள் சேர்றாங்க. நம்ம சங்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது.
என்ன தாமரை அரைப்பணம் தர மிச்ச பழம் எங்க போச்சு? இவர்கிட்ட கேளு, இவர் தான் சாப்பிட்டாரு. ஏய் பொய் சொல்ற பாத்தியா? நீ தானே ஒளிஞ்சிருந்து பழத்தை சாப்பிட்ட. என்ன நீங்க சாப்பிட்டு ஏன் மேல பழி போடுறீங்க? ஏய் நம்பாதடி, இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு பழைய தூக்கி 2 பேர் மேலயும் பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம மேல போடுறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன லேடிஸ் சப்போர்ட்டா? ஆமா, நீங்க 2 பேரும் சப்போர்ட்டா இருக்கீங்களா? அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். இங்க பாருமா, இங்க லேடிஸ் ஜென்ட்ஸ்ன பிரிவினை கிடையாது. இங்க 2 பேருமே ஒண்ணுதான். வாங்க சாப்பிடலாம். உங்கடா சீக்கிரம் உட்காருங்க, சாப்பிடலாம். கீழே வைமா தட்ட. கொஞ்சம் கொஞ்சம் போதுமா? போதும் போதும். போதுமா போதும். போதும் போதும். கொஞ்சம் போதும். சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குமா. நாங்க ருசிக்காக சாப்பிடல, பசிக்காக சாப்பிடுறோம். ஆமா, வேலை விஷயமா போனீங்களே, என்னாச்சு? கண்டிப்பா வேலை கிடைக்கும். எல்லாம் அந்த முருகன் அருளால கண்டிப்பா வேலை கிடைக்கும். இனிமே வேலை தேடி போனீங்கன்னா வேலையோட தான் வரணும், சும்மா வரக்கூடாது. வேலையோட தான் இன்னமே வருவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல சாகணும். ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லு. ஆத்துல விழுந்து சாகலாமா? இல்ல ஏர்ல இருந்து செத்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், தூக்கு போட்டு சாவலாம். மருந்து குடிச்சிட்டு செத்துடலாம். மருந்து குடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாத்திடுவாங்க. ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா, ஏரியில சாகிறதா, ஆத்துல சாகிறதா, தூக்கு போட்டு சாகிறதா, மருந்து குடிச்சு சாகிறதான்னு சாகிறதுக்கு பல வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆக கும்பலா கூடி சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தாப்பா இருந்தோம். காதல்ல தோல்வி அடைஞ்சா சாக கூடாது, வாழ்ந்து காட்டணும். உங்க காதல் கதையெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய காதல் கதையும் சொல்றேன். நானும் ஒருத்திய உயிருக்குயிரா காதலிச்சேன். இந்த உலகமே நாங்க 2 பேரும் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். அவ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவ இல்லை, அப்படி பழகணும். ஆனா நாளுக்கு நாள் எங்க காதல் கைகூடி வரல. என்ன பண்ண முடியும்? அதுக்காக அந்த காதலை நான் தாங்கிட்டேன், அந்த வேதனையை நான் தாங்கிட்டேன். அப்போ ஒருத்தர் கூட பேச முடியறதில்ல, நேரத்துக்கு நேரம் தூங்க முடியறதில்ல, ஏன் சாப்பிட கூட என்னால முடியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த காதல் வேதனையும் இதுவரைக்கும் நான் தாங்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால ஒன்னும் ஆயிடலையே. உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. இந்த உலகத்துல காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க தான் அதிகமா சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த சாகணுங்கிற எண்ணத்தை தூக்கி வீசி எறிஞ்சிருங்க. சாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும்.
நான் உங்களுக்கு நல்லதா சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்க வயசுல காதல்ல தோல்வி அடைஞ்சவன் தான். அதனால நீங்க எல்லாரும் எங்க சங்கத்துக்கு வாங்க, வந்து 3 நாள் தங்கி பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. வரட்டுமா? வந்துருங்க. ம். இவங்க சொல்றதும் ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரியுது. செயலாளரே, நம்ம சங்க ஆண்டு விழாவை அடுத்த மாசம் கொண்டாடிடலாமா? கலை நிகழ்ச்சிகளோட சிறப்பா கொண்டாடிடுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? உங்க சங்கத்துல இன்னி ஒரு நம்பரை சேர்த்துக்கங்க சார். அதுக்கு சில தகுதிகள் இருக்குப்பா. என்ன தகுதி சார்? முக்கியமா காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கணும். நானும் காதல்ல தோல்வி அடைஞ்சதுதான் சார், ஒரு தடவை தான் சார். அதுக்கே ரொம்ப நொந்து நூலாயிட்டேன் சார். அதுவும் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஆமா, இதுவரைக்கும் நீ எத்தனை தடவை காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கிற? சரி சரி, உன்னை உறுப்பினரா சேர்த்துக்கிறோம். ஆனா இங்க தங்க முடியாது சார். எனக்கு எங்கேயும் தங்க இடம் இல்லை சார், நீங்க தான் சார் எனக்கு இடம் கொடுக்கணும். இது பாருங்க, பையனை பார்த்தா நல்லவனா தெரியுது, கூட மாட நம்மளுக்கு ஒத்தாசி இருந்துட்டு போட்டுமே. சரி சரி, இருந்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, முக்காவாசி தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சார் சொல்லி ஆகணும். அப்ப தலைவனுக்கு காவாசி தேங்க்ஸ் தானா? மாமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் வந்து உங்க சங்கத்துல சேரணும் ஐயா. என்ன ஐயான்னு கூப்பிடாதம்மா, அண்ணான்னு கூப்பிட்டாலே போதும். இது பாரும்மா, காதல்ல தோல்வி அடைஞ்சவங்களை தான் எங்க சங்கத்துல நாங்க உறுப்பினர்களை சேர்த்துக்குவோம். ஆமா, உன்னை பார்த்தா கல்யாணம் ஆணவ மாதிரி தெரியுது. எனக்கு திருமணம் நடந்து 3 வருஷம் ஆகுது. குழந்தைங்க எதுவும் இல்லை. அவர் அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. மற்றபடி எங்களுக்குள்ள கோபம் எதுவும் இல்லை. எங்களை சேர்த்து வச்சிருங்க சார். அது எப்படிமா முடியும்? முதல்ல உன் கணவனை கூட்டிட்டு வா, நாங்கெல்லாம் பேசி தீர்த்து வைக்கிறோம். என் கணவர் இங்கே வரமாட்டார் அண்ணா. கையோட கூட்டிட்டு வாமா, இல்லைன்னா அவரையாவது வர சொல்லு. அவர் வரமாட்டார் ஐயா. நான் எப்படியாவது ஒரு மனசை புரிய வைக்கிறேன். கணவன்மார்களை கைக்குள்ள போடுறது பெண்களுக்கு கைவந்த கலையாச்சே. இது பாருமா, உன் கணவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, அவருக்கு பிடிச்ச உணவை வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. பரிமாறும் போது புன்னகையோட பரிமாறு. இப்படி 10 நாளைக்கு செஞ்சுட்டு வந்துட்டேன்னு வெய்யே, அவர் உன் வழிக்கு வந்துருவாரு. அப்புறம் உங்க வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க அண்ணா, போயிட்டு வரேன். கவலைப்படாம போயிட்டு வாமா. நம்ம சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கு உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க காதல் தோல்வி அனுபவத்தை சொல்ல விருப்பம் உள்ளவங்க நம்ம சங்க செயலாளர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து சொன்னா போதும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க காதல்ல எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்களும் காதல்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த சங்கத்தையவே ஆரம்பிச்சோம். அதனால உங்க நிலைமையெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுடைய காதல் தோல்வியினுடைய அனுபவத்தை ஒவ்வொருத்தரா எங்ககிட்ட வந்து சொல்லுங்க, சரியா? இனி அடுத்த